அடியேன் மியூட்ல இருக்கேன். எடுத்துட்டேனா இப்போ எடுத்துட்டேனா இப்போ வந்து ஸ்கிரீன் ஷேர் போட்டுடலாமா? ஓகே, ஸ்கிரீன் ஷேர் போட்டனே, ஏன் வர மாட்டேங்குது? என்னமா ஸ்கிரீன் ஷேரே வர மாட்டேங்குது? எங்களுக்கு தெரியறதுமா. ஓ, உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரிய மாட்டேங்குது, இருங்க. ஓகே ஓகே. இங்க நீங்க பேசாதீங்க, எல்லாம் ரெக்கார்ட் ஆகும், அதனாலதான் எதுவும் இல்லை. ஓகேவா? நம்ம இப்ப இதை எழுதிட்டீங்கல்ல, இப்ப அடுத்ததுக்கு போலாம். இப்ப வந்து இதுவும் லேಖನ அபியாசக. சீக்கிரம் வாங்கோ. தீபாவளி பவிஷ்யதி. சோ தீபாவளி வரப்போகுது. பவான் பவதி கிம் கரிஷ்யதி இது லிக்கத்து. நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க எழுதுங்க. அழகா இவாலே குடுத்துட்டா பாருங்க. காரியாணி என்னென்ன பண்ணுவீங்க? கங்கா ஸ்நானம் கரோதி. கரோதிக்கு பதி கரிஷ்ய. இங்க எல்லாம் அகம்ன்றதுனால கரிஷ்யாமி மாத்தணும். நூத்தன வஸ்திரம் தரதி தரிஷ்யாமி. தேவாலயம் கச்சதி கமிஷ்யாமி. பூஜாம் கரோதி கரிஷ்யாமி. தீபஜ்வலனம் கரோதின கரிஷ்யாமி. மதுரம் காதத்தின கரிஷ்யாமி. விஸ்போட்டனம் கரோதி அப்படின்னா, ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட்பா. விஸ்போட்டனம் கரோத்தின்னா பட்டாசு வெடிக்கிறது தான். ஓகே, நம்ம ஆரம்பிக்கலாமா? எழுத எல்லாரும் எடுங்க. லேಖನ அபியாசக 2 எடுங்க. இப்ப பாருங்க. அகம் தீபாவளி தினே கங்கா ஸ்நானம் கரிஷ்யாமி. கங்கா ஸ்நானம் எழுதிட்டீங்க. அடுத்தது என்ன வரும்? அகம் தீபாவளி தினே நூத்தன வஸ்திரம். நூத்தன வஸ்திரம் எழுதிக்கோங்க. செகண்ட்லயே இருக்கு பாருங்க, காரியானில இருக்கு பாருங்க. நூத்தன வஸ்திரம். வெரி குட், ரைட். தரதி தரிஷ்யாமி தான் தார்த்தி. அகம் வரதுனால யாமி தான் வரணும். உத்தம புருஷா இது. அகம் தீபாவளி தினே. அப்புறம் என்ன பண்ண போறாரு அவங்க? தேவாலயம் கமிஷ்யாமி. எழுதுங்க. தேவாலயம் கமிஷ்யாமி. தேவாயன கோயிலுக்கு போவேன். புது ட்ரெஸ்ஸ உடுத்திக்குவேன். நூத்தன வஸ்திரம்னா. அகம் தீபாவளி தினே பூஜாம் கரோதி. பூஜாம் கரிஷ்யாமி. பூஜை செய்வேன். கமிஷ்யாமி. அகம் தீபாவளி தினே தீபஜ்வலனம் கரிஷ்யாமி. அடுத்தது மதுரம் காதிஷ்யாமி. எழுதிட்டீங்களா? இன்னும் ஒன்னே ஒண்ணு இருக்கு. அகம் தீபாவளி தினே விஸ்போட்டனம். பட்டாசு கொளுத்துவேன். கரிஷ்யாமி. எனக்கு இது அப்படியே போயிடும், அதனால நான் அழிச்சிருவேன். நீங்க எல்லாம் எழுதிடுங்க, அப்புறம் நான் அழிக்கிறேன். எல்லாமே ட்ரை பண்ணலாம். நீங்க எல்லாருமே பிரில்லியன்ட். உங்களுக்கு இடம் இல்லையா? ஓகே, எனக்கு விட்டுருக்காங்க. மேல எழுது.
எழுதிட்டீங்களா? மதுரம் காதிஷ்யாமி வரையும் எல்லாரும்? கோதாகிரஜன் தான் ஃபாஸ்ட். வெரி குட். லாஸ்ட் எழுதுங்க. விஸ்போட்டனம் கரிஷ்யாமி எழுதுங்க. இடம் இல்லாட்டி கீழே எழுதுங்க. அது உங்களுக்கு பிராக்டிஸா இருக்கும்ல. விஸ்போட்டனம் விஸ்போட்டனம் கரிஷ்யா உங்க ரெக்கார்டு அது. சரி, நீ சொல்லிட்டா சரி. சொல்லுங்க, நீ கேளுங்க. கமிஷ்யந்தி. கச்சதியே எப்படி மாத்தணும்னா கமிஷ்யதி, கமிஷ்யந்தி, கமிஷ்யாமி, கமிஷ்யாமஹ. ஓகேவா? கமிஷ்யாமி. அகம் கமிஷ்யாமி. இது ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப எல்லாரும் புக் எடுங்க, இந்த பேஜ, நெக்ஸ்ட் பேஜ. சிஷ்டாச்சாரஹ அப்படின்னா இந்த இம்பார்ட்டன்ட் சேயிங்ஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? சிஷ்டஹ ஆச்சாரஹ, அதாவது ஒரு நல்ல வார்த்தை. ஒருத்தரை பார்க்கும்போது எப்படி பேசுவோம்? சுப்ரபாதம், குட் மார்னிங். சுப மத்திய சுமத்தியான மத்தியான்ஹ, சுமத்தியான்ஹ அப்படின்னா இனிய மத்திய வணக்கம். சுப சாயம், ஈவினிங், அதாவது இனிய மாலை வணக்கம். சுபராத்திரி, குட் நைட், குட் ஆஃப்டர்நூன், அதெல்லாம் தான். சுப தினம், ஹாவ் அ குட் டே. ஹரிஹி ஓம். ஹரிஹி ஓம் எப்படின்னா திடீர்னு ஒருத்தர் கூட பேச ஆரம்பிக்கிறீங்கன்னா டக்குன்னு ஆரம்பிக்க கூடாது. சான்ஸ்கிரிட் பேசுறாங்க, ஹரிஹோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கணும். நமஸ்தே, நமஸ்காரம், நமஸ்காரஹ அப்படின்றதும் ஒண்ணுதான். ஸ்வாகதம். இப்ப யாராவது உங்க வீட்டுக்குள்ள நுழையிறாங்கன்னா ஸ்வாகதம், நல்வரவு. நல்லா இருந்துச்சு. சம்யக் பட்டதி பவதி, சம்யக் பட்டதி, நீ நல்லா படிக்கிறே. உத்தமம், பகுத்தமம். மம புத்திரஹ பகு உத்தமம் மாணவஹ சாத்திரஹ. நல்ல உத்தமமான குட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மிக்க நன்று. அதே மாதிரி மார்க்ஸ் எடுத்தாலும் நல்ல உத்தம மார்க்ஸ் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லலாம். சமீச்சீனம் அப்படின்னா ரொம்ப நல்லது, அற்புதம் அப்படின்னு சொல்லலாம். ஷம்யதாம்னா மன்னிக்கணும். ஷம்யதாம் பகினி, ஷம்யதாம் மாதா, சிந்தா மாஸ்து, கவலை வேண்டாம். தன்யவாதக, நன்றி. இப்ப ஒருத்தரை பார்த்து திரும்பி போறீங்கன்னா தன்யவாதக. இப்ப கிளாஸ் முடிஞ்சு போகும்போது தன்யவாதக சொல்லணும். தன்யவாதக ராம் ராம், தன்யவாதக ராம் ராம். சுபாஷயாக, நல்வாழ்த்துக்கள். சுபகாமனாக அப்படின்னாலும் நல்வாழ்த்துக்கள் தான். இப்ப தீபாவளி சுபாஷயாக, தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பொங்கல் சுபாஷயாக, பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஜனமதின சுபாஷயாக, பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பரீட்சாயை சுபகாமனாக, பெஸ்ட் விஷஸ், நல்வாழ்த்துக்கள். பெஸ்ட் விஷஸ், நல்வாழ்த்துக்கள்னா பெஸ்ட் விஷஸ். இவ வந்து சரள பாஷணம், இது ரொம்ப சூப்பரா இருக்கும். அதஸ்தன வாக்கியானி ஸ்ரத்தையா படத்து, கீழே இருக்கிற வாக்கியங்களை நன்றாக படியுங்கள். மம தேசக பாரதம், என்னுடைய தேசம் பாரதம். மம ஜனகஹ மோகனராஜக, மம ஜனகஹ ஸ்ரீனிவாச ராகவக, என்னோட அப்பா பெயர். மம புஸ்தகம், என்னுடைய புஸ்தகம். மம லேக்கனி, என்னுடைய பெண். மம த்விசக்ரிகா, என்னுடைய சைக்கிள். மம நாம ராமக, என்னுடைய பேர் ராமன். மம நாம சீதா, என்னுடைய பேர் சீதா. ஏஷா மம மாதா, இவள் என்னுடைய அம்மா. தஸ்ய கிரகம், அவருடைய வீடு. தஸ்ய லேக்கனி, அவனுடைய லேக்கனி, எழுத பேனா. தஸ்ய அம்பா, அவனுடைய அம்மா. கஸ்ய லேக்கனி, யாருடைய பேனா? தஸ்ய லேக்கனி, அவனுடைய பேனா. கஸ்ய தஸ்ய, கஸ்யனா எவனுடைய இல்ல யாருடைய, தஸ்யனா அவனுடைய. ஓகேவா? இத வச்சு இப்ப சென்டென்ஸ் தஸ்ய கஸ்ய ரொம்ப நல்லா இருக்கும். தஸ்யாக, இதே பெண் பால்ல வரும்போது, ஸ்ரீலிங்க பதத்துல வரும்போது
தஸ்யாஹா அவளுடைய, ஜனகஹ அப்பா, பெண்பால் ஸ்திரீலிங்க பதம். தஸ்ய அப்படின்றது அவன், புல்லிங்க பதம். அதே தஸ்யாஹான் வந்ததுன்னா ஸ்திரீலிங்க பதம். தஸ்யாஹா ஜனகஹ, தஸ்யாஹா தூரவாணி அவளுடைய போன், தஸ்யாஹா புஸ்தகம் அவளுடைய புஸ்தகம், புத்தகம் புக்கு. கஸ்யாஹா புஸ்தகம் யாருடைய புக்கு, யாருடைய, ஸ்திரீலிங்க பதத்துல கேள்வி கேக்குற. கஸ்யாஹா. ஏதஸ்ய ஏதஸ்யாஹான்னு போடலாம். ஏதஸ்ய அப்படின்னா இவனுடைய, இவளுடைய. ஓகேவா? ஏதஸ்ய ஏதஸ்யாஹானா இவனுடைய, இவளுடைய. அவன் அவள் இவன் இவள். இப்ப நம்ம எழுத போறோம் தஸ்யாஹா கஸ்யாஹா. ஓகேவா? ஐயோ எங்கேயோ எழுதி போயிட்டேனே. ஓகே வாங்க வாங்க எல்லாரும் எழுதலாம். எதுமா வரும்? இதுதான். லேக்கன்யாச அபியாசக 3 எடுங்க எல்லாரும். எழுதலாம். இதை மட்டும் இன்னைக்கு ஃபாஸ்டா. ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட். மம மா நல்லா எழுத ஆரம்பிங்க. நீங்களே தான் இப்ப எழுத போறீங்க. மம நாம சுதா. நீங்களே எழுதணும். நீங்க உங்க பேர் எழுதுங்க. மம ஜனகஹ, என்னுடைய ஜனகர், என்னுடைய அப்பா. மம புஸ்தகம், புஸ்தகம் கூட எழுதலாம். மம புஸ்தகம். கோதா தள்ளிக்கோ. தஸ்ய அவனுடைய புஸ்தகம். தஸ்ய கந்துகம், கந்துகம்னா பால். என்ன வேணா எழுதலாம். தஸ்யாஹா அவளுடைய, அவளுடைய ஏதாவது ஒரு பொருள் சொல்லுங்க. தஸ்யாஹா கிருஹம் அவளுடைய வீடு. தஸ்யாஹா அவளுடைய அம்பா, அம்மா. ஏதஸ்ய இவனுடைய, இவனுடைய ஏதாவது பொருள் எழுத. பழம். இவனுடைய பிதா இல்ல ஜனகஹ எழுதிட்டோமா நம்ம. வேற ஏதாவது பொருள் கூட எழுதலாம். லேகனி, அங்கனி. ஏதஸ்யாஹா அவளுடைய, அவளுடைய ஏதாவது சொல்லுங்களேன். தூரவாணி. ஏதஸ்யாஹா அவளுடைய கரகடி, கைகடிகாரம். யாருடைய, கஸ்ய பழம், யாருடைய பழம். கஸ்ய புஸ்தகம், யாருடைய புஸ்தகம். கஸ்யாஹா கிருஹம், யாருடைய வீடு. கஸ்யாகா உபநேத்திரம், யாருடைய கண்ணாடிகள். என்ன வேணா கேட்கலாம். ஓகேவா? எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. எல்லாரும் எழுதிட்டீங்களா? வெயிட்டிங் பண்றேன். சொல்லுப்பா. இந்த ஏதஸ்யா தஸ்யா டிஃபரன்ஸ் எப்படி? ஏதஸ்ய அப்படின்னா இவள், இவன். ஏதஸ்யாஹானா இவள், இவன் இவள், அவன் அவள், இவன் இவள். இங்கிலீஷ்ல வந்து க்ளோஸா இருக்கவாளுக்கு வந்து ஒரு ப்ரோனவுன், தூரமா இருக்கவாளுக்கு ஒரு ப்ரோனவுன். தீஸ், தோஸ், அந்த மாதிரி. அதேதான்.
நீங்க நீங்க சஹ அப்படின்னா என்ன சொல்றோம்? சஹனா என்ன சொல்றோம்? தூரத்துல இருக்கிறவங்கள சஹ. ஏஷகனா பக்கத்துல இருக்க. அதே மாதிரி ஏதஸ்ய அப்படின்றது சக பதத்தோடைய இது ஏஷக பதத்துடைய சஷ்டி விபக்தி தான் ஏதஸ்ய. ஏஷக பதத்துடைய சஷ்டி. இது தஸ்யாஹா தஸ்ய அப்படின்றதுலாம் தஸ்யன்றது சகபதத்துடைய சஷ்டி விபக்தி. இது மமன்றது அகம் சப்தத்துடைய சஷ்டி விபக்தி. இப்ப அடுத்தது போலாமா? ஃபாஸ்ட். சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க, இன்னும் 2 நிமிஷம் இருக்கு நமக்கு. இது நான் இன்னைக்கு படிக்கிறேன், இதை நீங்க ஹோம்ஒர்க்கா எழுதிட்டு வரணும். ஓகேவா? பவதக தங்களுடைய, மம லேக்கினி என்னுடைய பெண், பவதனக லேக்கனிவா தங்களுடைய பெண்ணா கேள்வி கேக்குறோம். அதே மாதிரி மம வர்ணலேக்கனி என்னுடைய பெண், பவதக வர்ணலேக்கனிவா உங்களுடையதா பெண்ணா? மம அங்கனி என்னுடைய பென்சில், பவதக அங்கனிவா மம கிரகம் பவதக கிரகம் வா. எழுதுங்க. என்னுடைய தங்களுடைய வீடா? மம த்விசக்ரிகா என்னுடைய சைக்கிள். எழுது. பவதக த்விசக்ரிகாவா? நீங்களே எழுதுங்க. அது எழுதிட்டீங்கன்னா இங்க இதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பார்த்தோம்னா குழம்பிப்போம். சரியா? ஓகே, இப்ப நான் ரெக்கார்டையும் ஸ்டாப் பண்ணிடுறேன்.